ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஸ்பெஷல் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ராகி அடை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. சில பேர் வந்து கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து ராகின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து ரொம்ப ஹெல்த்தியான அடை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து கேழ்வரகு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. மாவு நான் வந்து 3 கப் எடுத்துக்கிட்டேன். மாவு வந்து நமக்கு கடையிலே கிடைக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கேழ்வரகு வாங்கி மிஷினில் விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது நான் வந்து 2 தான் போட்டிருக்கேன். பசங்க இருக்கிறதுனால கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க இன்னும் கூட. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணது கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். முருங்கை இலை 1 கப்பு. முருங்கை இலை வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. பசங்களுக்கு வந்து சூப்பாவோ இல்லை நீங்கள் வந்து பொரியலாவோ செஞ்சு கொடுத்தா சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி அடையில் போட்டு கொடுத்துருங்க, சாப்பிட்ருவாங்க கண்டிப்பாக. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேழ்வரகுல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பசங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட்டுக்கோசரமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து தண்ணியாக வேண்டாம், இந்த மாதிரி திக்காகவே இருக்கட்டும். இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இன்னும் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. வீட்டில் வந்து முருங்கைக்கீரை இருந்துச்சு அப்படின்னாவே உடனே இந்த ரெசிபி பண்ணிடுங்க.
இப்போ இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், நல்லா ஊறட்டும் மாவு. பாருங்கள் ஊறிடுச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து அடை செஞ்ச ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு பாத்திரத்தை வந்து கவுத்தி வச்சுருக்கேன். அது மேலே வந்து ஒரு துணி போட்டு, ஈர துணி போட்டிருக்கேன். துணியை வந்து நல்லா நினச்சிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும் நமக்கு. இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி ஒரு சின்ன பால் சைஸில் எடுத்துக்கிட்டு, தண்ணி இல்லை அப்படின்னா நெய் பக்கத்தில் வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. தண்ணியை தொட்டு தொட்டு இந்த மாதிரி தட்டிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் நமக்கு நல்லா மெலிசாக இருந்துச்சு அப்படின்னா தான் உள்ளெல்லாம் வேகும். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே வச்சுக்கலாம். நான் சின்ன பாத்திரம் வச்சுட்டனால சின்னதாக வந்திருக்கு. இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு, இதில் போட்டு எடுத்துடலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா பசங்களுக்குன்னா நெய் விட்டுக்கோங்க. மேலெல்லாம் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. இது வேக கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. வேகாமல் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிறு கட்டுரும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வேகட்டும், நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு மாவு போட்ட கலரும் இந்த கலரும் நல்லா டிஃப்ரெண்ட் ஆகுது. நம்ம லைட் கலரில் போட்டோம், இப்போ வந்து டார்க் கலர் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்து டார்க் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பின்னாடியும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், வேகட்டும். நல்லா வெந்துருச்சுங்க. ராகி அடை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, டேஸ்டியான, ரொம்ப சிம்பிளான ராகி அடை ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கூட வெறும் பொடி இல்லை அப்படின்னா ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா வெல்லம் கூட வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், அது கூட தனி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.